வரலாற்றில் ஆங்கிலேயருக்கிடம் மன்னிப்பு கடிதம் எழுதியவங்க யாருன்னு பார்க்கலாம். இந்த மன்னிப்பு கடிதம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை செய்வதற்கு இனிமேல் அப்படிப்பட்ட அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன் என்று அர்த்தத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது. இது எல்லாரும் எழுதலை, எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை கிடையாது. சில பேர் உடல்நல குறைவினாலும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி யாருன்றதை இப்போ பார்ப்போம். இந்திய அரசியல் அப்படி எழுதி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விநாயக தாமோதரர் சாவர்கர். அவர் தான் விடி சாவர்கர்னு சொல்கிறது. 1911 20 வரைக்கும் பல முறை அவர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு. என்னென்னு எழுதி கொடுத்தாருன்னா, நான் அரசியல் செயலிலிருந்து விலகுகிறேன், ஆங்கில அரசுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆதாரம் வேணும்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் சாவர்கர்ஸ் ஓன் கலெக்டட் ஒர்க்ஸ் அப்படின்ற புக்கில் பார்க்கலாம். இது வரலாற்று ஆவணங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாபுராவ் சாவர்கர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவர்கருடைய தம்பி. இவர் சிறை தண்டனையிலிருந்து விடுதலை பெற தனிப்பட்ட மனுக்களை அமைச்சிருக்காரு. சில புரட்சியாளர்கள் கூட அந்த மாதிரி மன்னிப்பு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின ரீசன் ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறதுனால, உடல் நலம் சரியில்லாதனால, குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் மன்னிப்பு கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் மகாத்மா காந்தி பல முறை சிறை சென்றிருக்காரு, மன்னிப்பு கடிதம் கொடுக்கவே இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கவே இல்லை. அம்பேத்கர் அவர் மன்னிப்பு கடிதத்தை கொடுக்கவே இல்லை. பகத்சிங் தூக்கில் போடும்போது கூட அவர்கிட்ட கடைசியாக கேட்குறாங்க, உன்னை விடுதலை செஞ்சிடறோம், நீ மன்னிப்பு கேட்குறான். வேண்டாம், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தேன். மன்னிப்பு கடிதம் எழுதுறது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி கூட முடிவு பண்ணிட முடியாது. ஆனால் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு அப்படி எழுதவே இல்லைன்னு பேசுறது இருக்கு, அது அதை விட மோசமான கேவலமான செயல். தனக்கு ஒரு தலைவரை பிடிக்குன்றதுக்காக அவங்க செஞ்ச தவறை மறைக்கணும்னு நினைக்கிறது அதை விட கேவலமான செயலாக இருக்கும்.